பூமிக்கு உப்பும் உலகத்திற்கு வெளிச்சமும். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. பூமிக்கு உப்பு. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு முன்பு ஊழியம் செய்த தீர்க்கதரிசிகள் கானான் தேசத்திற்கு உப்பாக இருந்தார்கள். அப்போஸ்தலர்களோ உலகம் முழுவதற்கும் உப்பாக இருக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் உலகம் முழுவதற்கும் சென்று இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ செய்தியை பிரசங்கிக்கிறார்கள். சிறிதளவு உப்பு அதிகளவு போஜனத்திற்கு சுவையை கொடுக்கிறது. உப்பின் அளவு கொஞ்சமாக இருந்தாலும் அது அமைதியாக தன்னுடைய சாரத்தன்மையை வெளிப்படுத்தும். அதுபோலவே அப்போஸ்தலர்கள் எண்ணிக்கையில் கொஞ்சம் பேராக இருந்தாலும் உலகம் முழுவதும் சென்று சுவிசேஷத்தை பரப்புகிறார்கள். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஆரம்பத்தில் புளித்த மாவின் அளவு கொஞ்சமாக இருந்தாலும் முழுவதும் புளித்த பின்பு அதை 3 படி மாவிலே அடக்கி வைக்க வேண்டியிருக்கும். சுவிசேஷத்தின் உபதேசம் உப்பை போல உள்ளது. சுவிசேஷம் ஊடுருவி சென்று இருதயத்தில் வந்தடைகிறது. சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது ஜனங்கள் தங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகிறார்கள். உப்பு சுத்திகரிக்கிறது. உணவு கெட்டு போகாமல் அழுகி போகாமல் அதை பாதுகாக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நித்திய உடன்படிக்கைக்கு உப்பின் உடன்படிக்கை என்று பெயர். சுவிசேஷம் நித்திய சுவிசேஷமாகும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லா பலிகளிலும் உப்பு தேவைப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறார்கள். விசுவாசிகள் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கும் பொழுது அவர்கள் நல்ல உப்பாக இருக்க வேண்டும். நல்ல உப்பு சாரமுள்ளதாக இருக்கும். நல்ல உப்பு வெண்மை நிறத்தில் அளவில் சிறியதாக சிறிய தூள்களாக நொறுக்கப்பட்டதாக இருக்கும். தேவைப்படும் போது உப்பை பயன்படுத்த வேண்டும். விசுவாசிகளுடைய ஜீவியத்தில் தேவனுடைய கிருபை என்னும் உப்பின் சாரம் காணப்பட வேண்டும். நம்மிடத்தில் உப்பின் சாரம் இல்லை என்றால் நம்மால் மற்றவர்களுக்கு சாரத்தை கொடுக்க முடியாது. ஆகையினால் நமக்குள்ளே உப்புடையவர்களாக இருக்க வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு நல்லவர்களாக இருந்தால் மாத்திரம் போதாது, நன்மை செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். நன்மை செய்கிறவர்கள் உலகத்திற்கு ஆசீர்வாதமானவர்களாக இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அறியாமையினாலும் துன்மார்க்கத்தினாலும் நிறைந்திருக்கிறார்கள். தங்களுடைய ஜீவியத்தில் சாரம் இல்லாமல் இருக்கிறார்கள். சாரம் இல்லாத பொருள் விரைவில் அழுகி போகும், அழிந்து போகும். இப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில் இயேசு கிறிஸ்து நம்மை அனுப்புகிறார். நம்மிடத்தில் உப்பு உள்ளவர்களாக சாரம் உள்ளவர்களாக இருப்போம் என்றால் இந்த உலகத்தாரை கேட்டில் அழிந்து போகாமல் மீட்டு ரட்சிக்க முடியும். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை ஊழியத்திற்கு அனுப்பினார். அவர்கள் தங்கள் ஜீவியத்தினாலும் உபதேசத்தினாலும் ஜனங்களுக்கு சாரம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்களிடத்தில் தேவ ஞானமும் தேவ கிருபையும் நிறைந்திருந்தது. அவர்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். உணவில் உப்பை பயன்படுத்தும் போது அந்த உப்பை ஒரே இடத்தில் குவிக்காமல் உணவு முழுவதும் தூவுகிறோம். அதுபோலவே விசுவாசிகளாகிய நாம் ஒரே இடத்தில் குவிந்திராமல் எல்லா இடத்திற்கும் பரவி செல்ல வேண்டும். உப்பு அதிகமாக இருக்கும் இடத்திலும் உப்பு கொஞ்சம் கூட இல்லாத இடத்திலும் உப்பின் சாரத்தை நம்மால் சுவைக்க முடியாது. உப்பு பரவலாக தூவப்பட்டிருக்க வேண்டும். ஆகையினால் நாம் எப்போதுமே இந்த உலகத்திற்கு சாரமுள்ள உப்பாக இருக்க வேண்டும். சாரமற்ற உப்பினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அது வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. கிறிஸ்தவ விசுவாசிகளும் சாரமற்ற நிலைமையில் இருந்தால் அவர்களுடைய நிலைமையும் பரிதாபமானதே. சாரமற்ற விசுவாசியை மறுபடியும் சாரமாக்க முடியாது. சாரம் இல்லாத உப்பை மறுபடியும் சாரமாக்குவதற்கு மாற்று வழி எதுவும் இல்லை. சாரமற்ற உப்பினால் எந்த பிரயோஜனமும் இல்லை.
விசுவாசிகளிடம் தேவனுடைய கிருபை காணப்பட வேண்டும். அவரிடத்தில் தேவ கிருபையும் தேவ அன்பும் தேவ தயவும் காணப்படவில்லை என்றால் அவர் சாரமில்லாத விசுவாசியாகவே இருக்கிறார். இப்படிப்பட்ட சாரமற்ற விசுவாசிகள் புறக்கணிக்கப்படுவார்கள், முடிவில் அழிந்து போவார்கள். உலகத்துக்கு வெளிச்சம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இந்த உலகத்தில் சூரியனும் உப்பும் அதிக பிரயோஜனம் உள்ளது. வெளிச்சம் இனிமையானது. எல்லோருமே வெளிச்சத்தை வரவேற்கிறோம், வெளிச்சத்தை விரும்புகிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த பின்பு வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் சூரியன் உதித்து நமக்கு வெளிச்சம் தருகிறது. அதுபோல இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமும் ஒவ்வொரு நாளும் இருளில் இருக்கும் ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நாம் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம். வெளிச்சம் மறைவாக இராது. வெளிச்சத்தை எல்லோரும் காண்பார்கள். அதுபோலவே இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் நம்மையும் பார்க்கிறார்கள். நாம் உலகத்தின் பார்வைக்கு மறைவாக இருக்க முடியாது. பல கண்கள் நம்மை நோக்கி பார்க்கிறது. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நமது வெளிச்சம் தூய்மையானதாகவும் பரிசுத்தமானதாகவும் இருக்க வேண்டும். வெளிச்சம் அடையாளத்திற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல நாமும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். தேவன் நம்மையும் இந்த பூமிக்கு அடையாளமாக வைத்திருக்கிறார். நாம் கர்த்தருடைய கிருபையையும் அன்பையும் இரக்கத்தையும் காருண்யத்தையும் வெளிப்படுத்தும் அடையாளமாக இருக்க வேண்டும். நாம் வெளிச்சமாக இருப்பதினால் நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் தங்கள் கண்களை நம்மீது ஏறெடுத்து பார்க்கிறார்கள். ஒரு சிலர் நம்மை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள், நம்மோடு சந்தோஷப்படுகிறார்கள், நம்மை பற்றி நல்ல வார்த்தைகளை பேசுகிறார்கள், நம்முடைய சுபாவங்களை அவர்களும் பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் வேறு சிலரோ நம்மீது பொறாமைப்படுகிறார்கள், நம்மை வெறுக்கிறார்கள், நமக்கு இடையூறு செய்ய துடிக்கிறார்கள். நம்மை சுற்றிலும் இருக்கும் ஜனங்கள் நம்மை நோக்கி பார்ப்பதினால் நாம் மிகுந்த எச்சரிப்போடு ஜீவிக்க வேண்டும். நம் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். தேவ நாமம் தூஷிப்பதற்கு நாம் காரணமாகிவிடக்கூடாது. நமது வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். நாம் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம். நமது வெளிச்சம் பிரகாசமாக ஜொலிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு வெளிச்சம் தர வேண்டும். ஆகையினால் நமது விளக்கு கொளுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும். அதாவது ஏற்றப்பட்ட விளக்காக இருக்க வேண்டும். அணைந்து போன விளக்காகவோ மங்கி எரிகிற விளக்காகவோ இருக்கக்கூடாது. விளக்கை கொளுத்தி மரக்காலுக்குள் மூடி வைத்து விட்டால் விளக்கின் வெளிச்சம் வெளியே தெரியாது. அது யாருக்கும் வெளிச்சம் கொடுக்காது. விளக்கை கொளுத்தி விளக்கு தண்டின் மேல் வைத்தால் அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். சுவிசேஷம் பிரகாசமுள்ள விளக்கு. மலையில் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அதுபோல சுவிசேஷமும் ஒருபோதும் மறைவாய் இருப்பதில்லை. சுவிசேஷ வார்த்தைகள் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் ஜீவ வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்பதே சுவிசேஷத்தின் நோக்கம். சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ளாதவர்கள் இன்னும் இருளில் இருக்கிறார்கள். இவர்கள் தங்களையே மரக்காலுக்குள் மூடிக்கொள்கிறார்கள். சுவிசேஷத்தின் வெளிச்சம் தங்கள் மீது படாதவாறு தங்களை மூடி மறைத்துக் கொள்கிறார்கள். இவர்கள் வீட்டில் இராதவர்கள். வீட்டில் ஏற்றப்படும் விளக்கு வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். வீட்டிற்கு வெளியே இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்காது. சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஜனங்களை தேவனுடைய வீட்டிற்கு அழைத்து வர வேண்டும். விசுவாசிகளாகிய நாம் தேவனுடைய வெளிச்சத்தை ஜனங்களுக்கு பிரதிபலிக்க வேண்டும். நல்ல பிரசங்கத்தின் மூலமாகவும் சாட்சியுள்ள முன்மாதிரியான ஜீவியத்தின் மூலமாகவும் நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கலாம். தேவ வசனத்தில் நமக்குள்ள ஞானத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். நமது ஞானத்தை மரக்காலுக்குள் மூடி வைத்து விடக்கூடாது. எல்லோருக்கும் பயன்படும் விதத்தில் நமது ஞானத்தை விளக்கு தண்டின் மீது வைக்க வேண்டும். அதன் மூலமாக பலரும் பயன்பெறுவார்கள். கிறிஸ்தவ விசுவாசிகள் ரகசியமாக ஜீவிப்பதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. எப்போதுமே விசுவாசிகள் மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாக ஜீவிக்க தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். விளக்கு எரிந்தால்தான் வெளிச்சம் கொடுக்கும். எண்ணெய் இல்லாமல் விளக்கு எரிய முடியாது.
விளக்கு எரிய எரிய விளக்கில் உள்ள எண்ணெய் குறைந்து கொண்டே போகும். நமது ஜீவியத்திலும் நாம் பாடு அனுபவியாமல் பிறருக்கு வெளிச்சம் தர முடியாது. சாட்சியுள்ள நமது ஜீவியம் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். நமது நற்கிரியைகளையும் துர்க்கிரியைகளையும் ஜனங்கள் காண்பார்கள். ஆகையினால் கர்த்தருக்கு முன்பாக பயபக்தியோடு ஜீவித்து நமது ஜீவியங்களில் நற்கிரியைகளை வெளிப்படுத்த நம்மை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். நமது நற்கிரியைகள் மற்றவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் வளர்ச்சிக்கும் போஜனமாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் நம்மை காண வேண்டும் என்று மாய்மாலமாகவோ பகட்டாகவோ ஜீவிக்க கூடாது. வேதாகம நாட்களில் மெழுகுவர்த்தி இருந்ததாக தெரியவில்லை. அக்காலத்தில் மண், செம்பு, இரும்பு, பித்தளை, வெள்ளி, பொன் ஆகியவற்றால் விளக்குகளை செய்தார்கள். அதில் எண்ணெய் ஊற்றி திரியை வைத்து விளக்கை எரிய வைத்தார்கள். ஒலிவ எண்ணெயை விளக்கு எரிப்பதற்கும் சமையல் செய்வதற்கும் சரீரங்களில் பூசிக்கொள்வதற்கும் பயன்படுத்தினார்கள். விளக்குத்தண்டின் மீது விளக்கை ஏற்றி வைப்பார்கள். இதில் உள்ள ஒரு குழியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றப்பட்டிருக்கும். நமது நற்கிரியைகள் பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது ஜனங்கள் நமது வார்த்தைகளை கேட்பதை விட நமது நற்கிரியைகளை காண்கிறார்கள். ஜனங்கள் நமது நற்கிரியைகளை கண்டு நம்மை போற்றி புகழ வேண்டும், நம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்னும் தீய எண்ணம் நம்மிடத்தில் காணப்படக்கூடாது. ஜனங்கள் நமது நற்கிரியைகளை காணும்போது அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற நமது பிதாவையே மகிமைப்படுத்த வேண்டும். நமது சிந்தனை செயல்கள் அனைத்திலும் தேவநாமம் மகிமையடைய வேண்டும் என்பதே நமது பிரதான நோக்கமாக இருக்க வேண்டும். தேவனை மகிமைப்படுத்துவதற்காக நம்மால் முடிந்த எல்லா நற்கிரியைகளையும் நடப்பிக்க வேண்டும். ஜனங்கள் நமது நற்கிரியைகளை காணும்போது அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற நமது பிதாவை மகிமைப்படுத்துவார்கள். நாம் நம்மை தாழ்த்த வேண்டும், கர்த்தரை உயர்த்த வேண்டும். பரிசுத்தவான்களின் பரிசுத்தமான ஜீவியம் பிதாவை மகிமைப்படுத்தும். பரிசுத்தவான்கள் பாவிகளோடு பேசும்போது சுவிசேஷத்தின் வெளிச்சம் பரிசுத்தவான்கள் மூலமாக பாவிகளுடைய ஜீவியத்திற்கு கடந்து வரும். இருளில் இருக்கும் பாவிகள் இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்தை காண்பார்கள். நமது பிரசங்க செய்தி நமது ஜீவியத்தின் கிரியைகளோடு ஒத்துப்போக வேண்டும். நம்முடைய பிரசங்க செய்திக்கு ஏற்றவாறு நமது ஜீவியமும் அமைந்திருக்க வேண்டும். ஊருக்கு உபதேசம் பண்ணிவிட்டு நமக்குள் தாறுமாறான ஜீவியம் இருக்கக்கூடாது. நம்மிடத்தில் உள்ள சுவிசேஷத்தின் வெளிச்சம் ஜனங்கள் முன்பாக எப்போதும் பிரகாசமாக ஜொலிக்க வேண்டும். மனுஷர் மத்தியிலே நாம் செய்யும் எல்லா நல்ல காரியங்களுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. பரலோகத்தில் உள்ள பரமபிதாவை எல்லோரும் மகிமைப்படுத்த வேண்டும். அதுவே நாம் செய்யும் நற்கிரியைகளின் நோக்கம். தேவனை மகிமைப்படுத்தும் காரியங்கள்: சரீர சுகமாதல், சரீர உயிர்த்தெழுதல், கிறிஸ்துவின் மீட்பின் கிரியை, ஜெபத்திற்கு பதில் கிடைத்தல், அதிக கனி கொடுத்தல், தேவனுடைய வேலையை நிறைவு செய்தல், புறஜாதியாரின் ரட்சிப்பு, புறஜாதியார் மத்தியில் அற்புதங்கள், வரங்களை முறையாக பயன்படுத்துதல், துதி செலுத்துதல், நற்கிரியைகள், இரத்த சாட்சிகள், சுத்தமான சரீரங்கள், கிறிஸ்தவ வேலை, சுதந்திரம்.